Hi guys, welcome to Kuttipa Vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அத ஃபுல் வீடியோவா எடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப டபரா வச்சு ஆயில் ஊத்திட்டாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாங்க. பாருங்க फ्रेंड्स, இப்போ எப்படி டீப்பா ஃப்ரை ஆகுது. இப்போ ஆனியன் போட்டாச்சு. இப்போ ஆனியன் போட போறாங்க. போட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போறாங்க. மிக்ஸ் பண்ணாச்சு. இப்போ பார்க்கலாம் எவ்வளவு ஃப்ரை ஆயிருக்குன்னு. இப்போ ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஆனியனோட. இப்ப நெக்ஸ்ட் டொமேட்டோ போட்டுக்கணும். டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கல்லுப்பு கொஞ்சம் போட போறோம். கூடவே இப்ப புதினா போட போறோம். இப்ப பிரியாணி மசாலாவும் சில்லி தூளும் போட போறோம். கீழே கொட்டுது. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம். 1/2 hour ஊற வச்சு வச்சிருக்கோம். அப்படி போட்டா கறி வந்து கொஞ்சம் பிரியாணில சாஃப்டா ஊறி இருக்கும்ன்றதுனால கொஞ்ச நேரம் 1/2 hour முன்னாடி ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு, மசாலா ஐட்டம் எல்லாமே. இப்போ அதை போட்டு கூட கொஞ்சம் தயிர் மட்டும் போட போறோம். இப்ப தயிர், சிக்கன் எல்லாமே போடுறாங்க. போட்டாச்சு. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப வந்து சிக்கன் போட்டு மாமா நல்லா கிளறி விடுறாங்க.
நல்லா டீப் ஃப்ரை ஆகும். இப்ப வந்து தண்ணி ஊத்தலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப மசாலா சிக்கன் எல்லாமே வெந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் இந்த அது நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 5 minutes கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்கு மசாலா செய்யலாம். பண்ணுங்க 5 minutes later. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மூடி போட்டு மூடணும். இப்ப கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம். சூப்பரா கொதிக்குது பாருங்க. அடுத்து ரைஸ் எடுத்து போட வேண்டியதான். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நவுந்து போங்க. கூடாது கூடாது தள்ளி போடாது. அதுக்குள்ள தண்ணி எடுத்து தரணும். போட விடாது. நேத்ராமா தண்ணியோட போடக்கூடாது. நேத்ரா இந்த நேத்ரா தண்ணியில போடு. போடா அது நான் போடுறேன். ஸ்டவ் வச்சிருக்கேன். சிலிண்டர் இல்ல எக்ஸ்ட்ரா. ஆமா இதுல கொஞ்சம் போட. ஏஷ் கூட இதோ செஞ்சுவான் போல. அவன் செஞ்சுறான். அவன் செய்யறானா? காலேஜ்ல செஞ்சானே. அண்ணா அதான் கறி வதக்காம இல்ல இப்போ காம்படிஷன் செஞ்சான். ஹைதராபாத் பிரியாணி அவங்க தான் சொன்னாங்க. ஹைதராபாத் பிரியாணியா கேட்டுக்கோ. அவங்களே சொன்னாங்க இது ஹைதராபாத் பிரியாணி தான் எனக்கு தெரியும்ன்றாங்க. அது எங்களுக்கு தெரியாது என்ன பேருன்னு. ஆக மொத்தம் சிக்கன் பிரியாணி. ஆமா கொடுப்பா தண்ணி எடுத்து தரேன் கொடு. அதுக்கு கடலாம் புதுசு. நீ அள்ளி போட மாட்டேன் நேத்ரா. குடு நேத்ரா. அடாடு எல்லாம் செய்யாதன்ற அதுதான் உள்ள அடி பண்ண சாப்பிடாது. என்னமா இப்படிதான் மேல ஊத்துவாங்களா? குண்டா மேல ஒழுங்கா போட. கையில இருக்க அரிசி எல்லாம் குடுறா குடுறா. தண்ணி எடுத்துக்கலாம் போறேன். இப்ப பாருமா நீ உப்பு கார பாருமா. எங்க போறான் பாரு அவன். என்ன வேலை இருக்கு? பிரியாணி பண்ணல போய் தானே உப்பு கம்மியா இருந்தாம. கரெக்ட்டா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏய் 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 ஏந்து போடா. தரு தரு. இப்ப ஒரு லெமன் புழிஞ்சு ஊத்திட்டோம். அந்த கலரி லைட்டா ஒரு கலரி மூடு. இப்ப லைட்டா கலரிட்டு தட்டு போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மூடு. தட்டு போடு. 1 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு அப்புறமா பச்சை மிளகா வெங்காயம் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோமா சீக்கிரம் வதங்குங்க. அதுக்கப்புறம் வந்து கறி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி இது பிரியாணி மசாலா எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் கரெக்டாக தேவையான அளவு மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி கடைசியா கொஞ்சம் மூடிடுவோம். தண்ணி 1க்கு 1.5 தண்ணி வச்சோம். அது ஒரு சொன்னேன் இல்லையா போட்டு ஒரே ஒரு கலர் சும்மா லைட்டா அப்படி ஒரு கலர் கலரி விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி சொல்லணும். தண்ணி கொஞ்சம் சொல்லணுமா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி கொஞ்சம் சொல்லணும். கொஞ்சம் வச்சு தம் போடணும். வெயிட் பண்ணி
லைட்டாக கலையலாம், லைட்டாக செஞ்சிருக்கு. தண்ணி 2 நிமிஷத்துல சுண்டி போயிடுச்சு. அந்த தம் போடலாமா? கரெக்டாக இருக்குமா? தண்ணி சொல்லிடுறேன் நிறைய தான் போட இப்போ க்ளோஸ் பண்ணி தம் கட்ட வேண்டியதான். அவ்வளோதான். பிரியாணி ரெடி. 65 போட்டால் ரெடி சாப்பிடலாம். தம் தம் போடணும். வெயிட் பண்ணுங்க. சொல்லணும் தம் போடணும். அண்ணா மணி நாவுது. நெய் நம்ம கிளற போறோம். கிளறிட்டு தம் போட போறாங்க. ஃபைனலா வந்துட்டாங்க. இப்போ ஃபைனல் முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே தள்ளுப்பா. சாப்பாடு மேலே சாப்பாடுலாம் இப்ப புதினா போட போறாங்க. அதில் தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னேன் நான். புதினா போட்டு எல்லா பிரியாணியும் ஸ்மெல் சூப்பரா இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நெய் நெய் ஊற்றிட்டு அவ்வளோதான். அப்படியே தம் போட மூடி வை. நெய் ஊத்திட்டோம்னா பிரியாணி கலக்கட்டும். நெருப்பு வாரி அதனால வை. இப்ப தம் கட்ட போறாங்க. அவ்வளவுதான் गाइस, இப்ப தம் கட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். இப்படியே தம் தம் கட்ட போறாங்க. நெருப்பு எடுத்து அப்படியே மேல போடுறாங்க. அந்த பெருசாக ஒரு கட்டை மாதிரி வராது. போதும் போதும். அதெல்லாம் கொஞ்சம் நடுவில் அடுப்பில் இருந்து கொஞ்சம் அப்படியே சமானமாக பண்ணிக்கோ. உள்ள அடுப்புல தள்ளி விடு, வெளியே இருந்து தள்ளி. பாருங்க. வாவ், சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. எங்க சிக்கனே காணோம். சிக்கன்லாம் உள்ள இருக்கும். சூப்பரா இருக்கு. டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கு போகுது. வெயிட் பண்ணுங்க, அப்படியே பார்க்கலாம். ரிவ்யூ தர போறாங்க இந்த இடத்துலயா? டேஸ்டா இருக்கு. யம்மி யம்மி. வாஷிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்டிப்பா vlogsல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் குட்டிப்பா vlogsல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.